setting up my device. After that, I'll start, right? Online students, am I audible? Yes, sir. Right, sir. Once again. Right, sir. Right. So I need to welcome Komarappan, so who have got 99.5, the first mark of this branch for this year, JE 2025. Right, sir. So I just want to convey them என்னென்ன படிச்சா, like what is your preparation for them, and நீங்க ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தா நீ அப்புறம் கேட்டுக்கலாம், ரைட்? வந்து 11th 12th வந்து பார்ட் டெஸ்ட் வரும். லைக் இவ்வளோ போர்ஷன் ஒரு மாசத்துல முடிக்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஃபுல் போர்ஷன் முடிச்சுட்டு ஒவ்வொரு சாப்டர் புக்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு 100 கிட்ட இருக்கும். புக் பேக் ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது லைட்டா அப்பப்போ பார்ப்பேன், சில சாப்டர்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் ஆப்ல வந்து டெய்லி சேலஞ்சஸ் ஒரு கொஸ்டின் இருக்கும்.
அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ போடல, 10% 20% கொடுத்தேன். கடைசியா லைக் இந்த நவம்பர் மாசத்துல அப்புறம் ஃபுல்லா ஒரு 70%. அதுல எப்படி இருக்கும்னா 2018 டு 2024 வரைக்கும் ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட்லி நான் வந்து இந்த 2025 கொஸ்டின்ஸ் போட வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா 2025 வந்து நீங்க டிசம்பர் நவம்பர் வரும்போது அது மார்க் டெஸ்ட் எழுதிடலாம். ஏப்ரல் அட்டம் ஃபுல்லா எல்லா கொஸ்டின் எல்லா டாபிக்ஸும் மார்க் டெஸ்ட் வந்து ஒரு 40 கிட்ட போடுற மாதிரி இருக்கும், 42. அண்ட் ஆல் தி மார்க் டெஸ்ட் அவன் என்ன சொல்றானோ இட்ஸ் ஆல் எஃப்எஸ் தான் சொல்றேன். எஃப்எஸ் அது போக ஆல்டர்னேட்டிவ் பிஓக்யூஸ். ரைட் சார். அண்ட் 11th நீ ப்ரிப்பரேஷன் அதிகமா பண்ணியா 12th? 12th எந்த பார்ட் லைக் ஸ்டார்டிங்ல இருந்தே ஆரம்பிச்சு? ஸ்டார்டிங் ரொம்ப பண்ணேன், கடைசியா வந்து கொஞ்சம் 11th ஃபோக்கஸ் பண்றதுக்காக 11th பேக்லாக்ஸ் இருக்கும். அதை வந்து 11th பேக்லாக்ஸ் இருக்கும். அது வந்து எப்படி முடிக்கணும்னு தெரியாம இருந்தேன். கடைசியில எக்ஸ்பிரஷன் வரும், ஃபைனல் டெஸ்ட், அதுவும் பார்ட் டெஸ்டா வரும். அது வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 1/2 மாசம் கிட்ட வரும். அந்த டைம் பிளஸ் ஒவ்வொரு பார்ட் டெஸ்ட்டும் ஒவ்வொரு வாரம் வரும். அது 11th போர்ஷன் படித்தேன், அந்த டேட்ல முடிச்சிடும். அதனால அதுக்கு பிரச்சனை இருக்கு. நீ எது அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ற? பேக்லாக முன்னாடியே முடிக்கிற அளவுக்கு இல்லை 12th எண்ட் வர கொண்டு போறதுக்கு? ஃபர்ஸ்ட் 12th ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்புறம் கடைசி பேக்லாக். Can sign it and pass. Right, sir. Anyone want to ask some questions regarding this? No preparation of the tea. நான் புக்கு யூஸ் பண்றது வெறும் ஆகாஷன் நோட்ஸ் புக் தான். புக்கு வேணும்னா இந்த அட்வான்ஸுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிஸ் மெயின்ஸ் வந்து மெயின்ஸுக்கு நான் எதுவும் புக் யூஸ் பண்ணுறேன். அது நீங்கள் அட்வான்ஸ் இப்பயே கொஞ்சம் கொஞ்சம், ஆனால் நான் இப்படி தான் இருந்தேன், மெயின்ஸ் மட்டும் பார்ப்போம், மெயின்ஸில் வந்து போதும் தான் இருந்தேன். அப்புறம் இப்போ அட்வான்ஸ் கொஞ்சம் நல்லா முன்னாடியே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் போட்டுரும். Anyone? Yes. லைக் அது விட்டாச்சுன்னா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது வந்து நான் வந்து 4 நாள் ஸ்கூல் போக மாட்டேன், எல்லாமே கிளாஸ் எனக்கு ஒரு நாள் தெரியும், அவங்க அட்டண்டன்ஸ் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அது பண்ணிட்டேன். 75%. அதனால இங்கிலீஷும் இதெல்லாம் வந்துடும். கெமிஸ்ட்ரி மேத்ஸ் வந்து இங்கே படிக்கிறதுனால அங்கேயே ஒரு 90 அப்போ வந்துடும். இங்கிலீஷும் கம்ப்யூட்டர் மட்டும். Anyone? Online students, you can also ask questions. Ritika, Shivakumar, Shivaganesh. Right, sir. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா 12th பத்தி, இல்லை 12th எப்படி கான்சென்ட்ரேட் பண்றன்ற பத்தி? So shall I send him? Right, sir. All the best, sir.
Right, sir. So we'll start with the next one. So I guess almost this chapter is going to be end. இதுக்கப்புறம் இன்னும் நோடல் அனாலிசிஸ் அண்ட் ஹவு டு கிரிச்சாஃப் லா இருக்குங்க. கிரிச்சாஃப் லா இங்கேயுமே உனக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும், ஐ மீன் இங்கேயும் இருக்கும், as well as it will be there in the current electricity next chapter also. Target 2 கொடுத்துட்டாங்களா? Not yet, right? Right. So far we have been discussing about what do you mean by a capacitor, and I mean second part of the lesson fullame idu mattam na படிச்சிட்டு இருந்தோம். What do you mean by capacitance and energy stored எவ்வளவா இருக்கும்? What are the types of capacitor, that is your starting from spherical capacitor, cylindrical capacitor, and next your parallel plate capacitor. And this often the spherical and cylindrical capacitor கேட்டது இல்ல இதுவரை. Like if at all they have been asking, they will be asking about what will be the total capacitance in them, and we have seen about for the isolated capacitor also. ஞாபகம் இருக்கா? Isolated spherical capacitor where C is equal to 4 pi epsilon naught R ன்னு சொல்லி பார்த்திருப்போம், right? And for a cylindrical for a spherical capacitor it will be of 4 pi epsilon naught AB, where A is the inner radius and B is the outer radius, right? So இதுவரை நம்ம we have seen the types of capacitor, and dielectric plate வந்து எப்படி வைக்க how it changes, how the capacitance changes, and how the other parameter changes ன்னு சொல்லி இதுவரை நம்ம அது பார்த்திருக்கோம், right? And next comes your what is the total energy that is being stored by a capacitor, and how its capacitance changes, and what will be the heat loss there. So yeah, that's all about this, right? So next comes your Kirchhoff law. Right. So the first one is about your junction. So இது வந்து நார்மலா have you ever heard about the Kirchhoff law in current? என்னது? Number of current entering the junction will be equal to the number of current leaving the junction. வெளியே எவ்வளவு போகுதோ. Same thing goes here. அங்க கரண்ட்க்கு பதிலா here will be having charges. கெபாசிட்டருக்குள்ள சார்ஜ் தான வந்து ஸ்டோர் ஆகும். Correct? Now if I'm just having this is a capacitor, and after this it has been connected with two capacitors which have been parallel to each other like this, right? At this junction, so the charges உனக்கு ஓவராலா இந்த வழியா பாஸ் ஆற சார்ஜ் will be Q, and after that let it be C1, C1 and C2. So charges will be split over here. So let me consider it as Q1 and Q2. So ஆக மொத்தம் overall Q will be equal to Q1 plus Q2. So number of charge
entering the junction is equal to the number of charges leaving the junction. Right? So நம்ம இங்க பார்க்கும்போது all you will be seeing is that ஒரு plate will be of a positive place and other plate will be of a negative plate. So here இப்படிதான் சார்ஜ் போயிருக்குன்னா it will be passing from positive plate to negative plate. கரெக்டா? திரும்ப positive plate, negative plate. இங்க வந்து it will be passing through this point. So which will be of positive place, negative plate, positive plate, negative plate. Right? And in this, this blue is the region which we consider it as an isolated system. ஏன் isolated னு சொல்றேன்னா other plates are being connected with the external part. உனக்கு வந்து potential இது எப்படி சர்க்யூட் இருக்கும் ஓவராலா நீ பாத்தீங்கன்னா it will be looks like this. To some potential it has been இப்படி இருக்கும் கரெக்டா மீதி எல்லா பிளேட்மே there's a battery or something potential difference மெயின்டைன் ஆயிட்டே இருக்குன்னா this will be positive and this will be negative. Now in between those plates இவங்க வந்து directly they are not connected with any one of them, right? So that's why we call them as a isolated system. Isolated னா தனியா இருக்கிற system. So this part is of your isolated system. Right? So this junction rule comes based upon your conservation of charges. அதான் நம்ம பண்றோம் எவ்வளவு சார்ஜ் உள்ள போச்சோ same charge is going to be number of charges is going to be leave the junction. So this junction rule is being based upon your conservation of charges. புரிஞ்சுதா? Now அப்ப total number of charges இந்த isolated systemல மட்டும் நீ எடுத்தீன்னு வச்சுக்கோ how much இது எவ்வளவு சார்ஜ் இந்த பிளேட்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கும் பிளேட்ல plus q or minus q. So it will be minus q. அடுத்த isolated இங்க plus q1 இந்த பிளேட்ல plus q2. Overall it is b of 0. So ஆக மொத்தம் உன்னோட are we getting the same thing? Q is equal to q1 plus q2. So that's why we'll be considering நீ எந்த circuit diagram உனக்கு கொடுத்தாலுமே first check out for the what is the isolated part. Correct. Now next comes your loop rule. So here in a closed circuit, the algebraic sum of potential will be equal to 0. So இங்க நம்ம என்ன பண்றோம்னா it's for the closed loop. Closed loop means have you seen about Wheatstone bridge? Capacitance base பண்ணி நம்ம பார்த்தோமா, right? So here what happens usually here is that let me have a circuit like this.
ஸோ சேம் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இஸ் பீன் கோயிங் டு ஃப்ளோ த்ரூ திஸ். கரெக்டா இல்லையா? ஸோ இங்க இருந்து உனக்கு வரும்போது திஸ் வில் பி, இது என்ன சார்ஜா இருக்கும் இந்த பிளேட்ல? பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் திஸ் வில் பி நெகட்டிவ் சார்ஜ். அப்படியே இங்க சைடு வரும்போது this will be negative and this will be positive charge. ஏன் எதனால? again the same thing, voltage, charge flow will be from like this. ஏதாச்சும் ஒரு பேட்டரி நீ கன்சிடர் பண்ணியா? இங்க நான் ஒரு பேட்டரி தானே கொடுத்திருக்கேன், ரைட்? so I'm just considering it, this is positive terminal, இதுக்கு டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு, and this was been directly connected with the negative terminal. so of course the opposite plate will be of your the other charge, which is positive on the negative on the positive. கரெக்டா? now இதுல வந்து நான் this loop says that in a closed circuit இருக்கும்போது உன்னோட algebraic sum is being 0. யாரு? potential is being 0. correct? now what do you mean by the closed circuit? so shall I start from A, B, C, D? இதான் என்னோட loop, right? closed loop இருக்கும்போது let me consider for a loop A, B, C, D, A. திரும்ப ஏகே முடிக்கணும், அப்பதானே அது க்ளோஸ் லூப், ரைட்? வெறும் ஏபிசிடி தான் ஏபிசி ஓப்பன். ஸோ யூ ஆர் ஜஸ்ட் ஃபைண்டிங் அவுட் ஃபார் த கம்ப்ளீட் ஒன். நவ் நீ எப்படி எழுதுவ அப்படின்னா, திஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு யூ ஆர் டேக்கிங் லூப். சார் நான் இந்த கிரைட்டீரியால தான் எடுக்கணுமானா நீ ஆப்போசிட்லையும் எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் ஒன்லி திங் இஸ் தட் எது பிளேஸ் அ மேஜர் ரோல் இஸ் தட் த சைன்ஸ். சைனை பேஸ் பண்ணி தான் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த ஈக்குவேஷன், ரைட்? நவ் திஸ் இஸ் மை லூப் டைரக்ஷன். கரெக்டா? கிளாக் வைஸ் இப்படி மொத்தமா முடிச்சு ஏழு ஆரம்பிச்சு திரும்ப நான் ஏழையே வந்து முடிக்க போறேன், ரைட்? நோ இது வந்து ஒரு பேட்டரியா இருக்குன்னு வச்சுக்கோ, ரைட்? நவ் யுவர் லூப் டைரக்ஷன், இந்த ரெட் கலர் வந்து நீ எடுக்கிற லூப்போட டைரக்ஷன், ரைட்? இது எந்த டெர்மினல்ல இருந்து எந்த டெர்மினல் போகுது? பாசிட்டிவ்ல இருந்து negative you are going. so what is the potential drop here is that it will be negative V. இதே இது this is your loop. so this will be of எப்படி போற? negative to positive, right? so negative to positive na the positive. so what is the potential drop there? potential drop will be plus V. this is based upon only the battery. புரிஞ்சுதா? so voltage வந்து இங்க வந்து drop ஆகுது, இங்க வந்து ரைஸ் ஆகுது. அப்ப ஆக மொத்தம் நீ இப்ப ரெண்டு பேட்டரி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, ultimately this battery is going to be rising, other battery is going to be decreasing. correct? so ஒரு closed circuit பார்க்கும்போது number of summation of whatever the rise has been, it will be equal to the drop in the potential. so overall உனக்கு வந்து closed loopல எவ்வளவு வருது? summation of your potential will be equal to 0. அதுதான் இங்க சொல்ல வராங்க, right? now next one, இது வந்து for the batteries. now for the capacitor, சார் பொட்டன்ஷியல் ட்ராப் நான் பொட்டன்ஷியல் ட்ராப்னா இப்போ வந்து சார்ஜ் வந்து எப்போ ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், கரண்ட் வந்து எப்போ ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும்? when there is a change in the potential. கரெக்டா? ரைட்டா? அதுதான் நம்ம பொட்டன்ஷியல் ட்ராப் பண்றோம். ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல் இப்படி தானே போயிட்டே இருக்கும். ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல். ஸோ ஹை டு லோ வரும்போது there is a drop in between them, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். ஓகே ரைட் சார். சார் கேன் யூ ஸ்க்ரோல் அப் சார்? எஸ் சார். போதுமா? போதுமாடா? எஸ் சார். ரைட் சார். ரைட். now tell me here, இங்க கெபாசிட்டர் நான் வரைஞ்சிருக்கேன், கரெக்டா? உன்னோட லூப் எப்படி இருக்கு? எங்க இருந்து எங்க போகுது? பாசிட்டிவ் பிளேட்ல இருந்து நெகட்டிவ் பிளேட். what is the drop here? negative what? negative? you have to write only in terms of potential. அப்ப இதுக்கு ஆக்சுவலா என்ன இருக்கும்? there will be a charge which is flowing through the circuit, q ன்னு எடுத்துக்கிறேன், ரைட்? இது என்னது? capacitor. so it will be having some value C. now what is the potential drop here? potential in terms of capacitance and V is equal to Q by C. Q is equal to CV. so V is equal to Q by
சி. அப்போ நீ கெப்பாசிட்டர் சைடு வரும்போது அப்ப திஸ் இஸ் லூப் நான் கம்ப்ளீட்டா வரேன், அடுத்து அந்த இதுக்கு வரேன். ரைட் நவ ஹியர் த பொட்டன்ஷியல் டிராப் வில் பி minus q by c இல்ல plus q by c. That's it. புரிஞ்சுதா? லூப் டைரக்ஷன் பிளஸ்ல இருந்து மைனஸ் போது டிராப் ஆகுது. Now same goes for here. Now if you are just இது negative plate, இது positive plate, and you are having this is my loop direction, this will be plus q by c all. Right now, so first one battery க்கு பாத்துறோம், அடுத்து capacitor க்கு பாத்துறோம். கரெக்ட்டா? Now tell me the equation for the diagram. Plus qc q by c minus இங்க பேட்டரி இருக்கு மைனஸ் வி. நீ எல்லாமே இந்த டர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எழுதணும். பேட்டரிக்கு பொட்டன்ஷியல் எனக்கு தெரியும், நான் டின்னு எழுதுறேன். கெப்பாசிட்டருக்கு பொட்டன்ஷியல் என்ன, கியூவா இல்ல சியா? q by c தான பொட்டன்ஷியல், so I'm just writing it as q by c. Right, so this will be of minus v அப்புறம் plus q by c. Oh, let me take it as okay. Right now இது so v will be equal to 2q by c. So this will be your overall potential. புரிஞ்சுதா? This is the this is how the diagram will be given, and this is how you have to find out for. இது வந்து ஒரு பேட்டரி அது. Next 2 loop 3 loop அதுவும் இருக்கு. You'll find it out. Yes ma'am. Sir, அத மட்டும் ஒரு தடவை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எந்த இதர ஈக்குவேஷன் எழுதுனதையா? எஸ் சார். ரைட், சோ நீ ஏல இருந்து ஆரம்பிக்கிற, ஏல இருந்து உன்னோட லூப் டைரக்ஷன் இப்படி போகுது. அப்பனா +2 -2 பிளஸ் போற. கரெக்ட்டா? -2 பிளஸ் போகும்போது இன்க்ரீஸ் ஆதா டிக்ரீஸ் ஆதான்னு மட்டும் தான் நீ பார்க்கணும். -2 பிளஸ், so it is been increasing. இன்க்ரீஸ் ஆனனால we will be writing this is plus q by c. நெக்ஸ்ட் இந்த லூப் இந்த இதுக்கு முடிச்சிட்டு எழுதி முடிச்சிட்டு நவ் இந்த லூப் அப்படியே இங்க வரும்போது ஒரு பேட்டரியை கிராஸ் பண்ணுது. பேட்டரி கிராஸ் ஆகும்போது எப்படி ஆகுது? பிளஸ் டு மைனஸ், அப்ப டிக்ரீஸ் தானே ஆகுது. கரெக்டா? இது எல்லாமே இந்த இதுல ஃபுல்லா லூப் எல்லாமே நீ பாசிட்டிவ் நெகட்டிவ் சைனை வச்சு மட்டும் தான் நீ ஈக்குவேஷனை கிரியேட் பண்ண போற. சோ திஸ் வில் பி ஆஃப் -q by பிளஸ் டு மைனஸ் வரதுனால we will be writing it as minus of v. திரும்ப இந்த சைடு கிராஸ் பண்ணும்போது -2 பிளஸ் போகுது. அப்பனா இன்க்ரீஸ் ஆகுதா கம்மி ஆகுதா? இன்க்ரீசிங், so it will be plus q by c. இப்போ எல்லாமே முடிச்சுட்டு திரும்ப நீ எங்க ஸ்டார்ட் பண்ணியோ அங்கேயே வந்து எண்ட் ஆயிட்ட. So summation of this complete closed loop will be equal to the algebra, potential will be equal to 0. This is what loop rule states. Okay sir, thank you sir. Right. Right, find out for this. 3 uncharged capacitors of capacitance C1, C2, C3 are connected to one another as shown in the figure. Find the potential at O. இந்த O ல potential V வந்து எவ்வளவுன்னு நீ கண்டுபிடிக்கணும்.
Sir, 49/11. 4011 9/11 sir, let's check. 49/11, sir. Okay sir, let's check sir. Who's this? Saya? Jagadish, sir. Jagadish, okay. இது ஆக்சுவலா என்ன, ஐ மீன் எந்த படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் வந்து 11th தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், தெர்மல் கடைசி அந்த ராட் எதுல வரும்? ஹீட் ஃப்ளோ. தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இல்லையா? லைக் 2 ராட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதோட வேல்யூ K1, இதோட வேல்யூ K2. ஜங்ஷன் டெம்பரேச்சர்ல, ஐ மீன் ஜங்ஷன்ல டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம்? இல்லைன்னா இப்படி இருக்கும், 2 ராட் இப்படி போயிட்டு இந்த ஜங்ஷன்ல எவ்வளவு டெம்பரேச்சர், திஸ் வில் பி மெயின்டைன் 100 டிகிரி, 70 டிகிரி, அப்புறம் இது வந்து 30 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் தே வில் பி ஆஸ்கிங் அஸ் டு ஃபைண்ட் அவுட் இது வேல்யூ K1, K2, K3 இப்படின்னு கொடுப்பாங்க. அண்ட் ஜங்ஷன்ல டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ரைட், இதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணோம்? அவர் யூஸ் பண்ணுவோம் ஸ்கூல்லயும் இருக்குல்ல தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல? ஹீட் கரண்ட், சம் ஆஃப் ஹீட் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி போடும். புரிஞ்சுதா? அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. Now where is the junction here? இந்த O தான ஜங்ஷன். இப்போ இந்த ஓவை நான் மொத்தமா இப்படி ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன்னா வாட் சிஸ்டம் இஸ் திஸ்? ஐசோலேட்டட் சிஸ்டம், கரெக்டா? அப்போ மொத்த சார்ஜஸ் இதுல ஃப்ளோ இருக்கிற சார்ஜ் பிளஸ் இதுல இருக்க சார்ஜ் பிளஸ் இதுல இருக்க சார்ஜ் மொத்தமா சேர்த்து இட் ஹாஸ் டு பி ஈக்குவல் டு 0, கரெக்டா? ஆனா இது பிளஸ்ஸா மைனஸா எந்த ஃப்ளோ எனக்கு எப்படி போகுதுன்னு தெரியாது, கரெக்டா? So we have to find out what will be the potential here, correct? So let me consider இந்த இதுல Q1 சார்ஜ் இருக்கு, Q2 இருக்கு, இங்கே Q3 இருக்கு, right? Summation of all the charges at the junction is what? 0. ஏன்னா number of charge entering will be equal to number of charge leaving, correcta? So the total charge, that is Q1 plus Q2 plus Q3 will be equal to 0. Q1, Q2, Q3 கொடுத்திருக்காங்களா? Q1, Q. அவ்வளவுதான். So you have to write it as Q, you have to write it in terms of CV. C என்னது? 60. ஆனா V எப்படி எழுதுவ? V எப்படி எழுதணும்னா this is the maintain, கரெக்டா? இந்த பொட்டன்ஷியல்ல தான மெயின்டைன் ஆகுது, ரைட்? We have to find out the potential at the V level, கரெக்டா? This one I don't know, so let me take this as some X, potential is X. அப்போ இந்த C1 capacitance எவ்வளவு இதுல மெயின்டைன் ஆகுது? 6. X minus 6, this is the potential difference. Potential difference நீ எப்படி எடுத்தோனே 0ன்னு கன்சிடர் பண்ணுவ? Got it? Now you tell me. Q1 எப்படி எழுதலாம்? C into V ன்னு எழுதலாம். C எவ்வளோ? 60. So 60 into V எவ்வளோ? X minus 6 plus அடுத்து வா, இந்த இது 20 into X minus 2 plus இது 30 into 3 minus X, which will be equal to 0. இங்க இருந்து நீ X எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். Oh sorry, which will be equal to 0. Yes sir. என்னடா? நீ எப்படி நீ கன்சிடர் பண்ணுவ? இங்க இருந்து ஃப்ளோ சார்ஜஸ் இல்ல இவங்க 2 பேர் சார்ஜ் இங்க போறாங்களான்னு? டோன்ட் அசியூம் யுவர்செல்ஃப். அதே தான் அங்கேயுமே நம்ம பண்ணிருக்கோம். இந்த இடத்துல கரண்ட் நம்ம ஃப்ளோ ஆகும்போது ஜங்ஷன்ல தான் நம்ம பாக்குறோம். ஓவரால் மொத்தமா சேர்த்து ஜங்ஷன்ல 0, கரெக்டா? அப்போ இவங்க 3 பேர் சார்ஜும் இந்த ஜங்ஷன்ல சேரும் போது 0. ஏன்னா பிளஸ் சார்ஜ் வில் பி ஈக்குவல் டு
மைனஸ் சார்ஜஸ், அவ்வளவுதான். அதான் நான் சொல்றேன். அப்ப நீ யாராச்சும் ஒருத்தர் தான் நம்ம எடுத்துக்கணும். 3 பேர் கிரியேட் பண்ணுவாங்க, ஓகே. அப்ப இங்க இருந்து வர சார்ஜும் இத வந்து நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எடுத்துப்பேன், கரெக்டா? சோ திஸ் வில் பி ஆஃப் x மைனஸ், இதுவும் இங்க வருது, இதுவும் இங்க வருது, இதுவும் இங்க வருது. சோ ஓவராலா உனக்கு சார்ஜ் அங்க 0. we can't pre-assume that ஆல்ரெடி இங்க வந்துட்டு இங்க இருந்து இப்படி டிவைட் ஆகி போகும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ண முடியாது. ஆல்ரெடி if they have given that this is the direction அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம we can, but more oftenly, I mean mostly we can't directly assume it. ஜங்ஷன்ல இப்படிதான் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ண முடியாது, ரைட்? So from here you have to find out the x value. Yes sir. x minus x இது மல்டிபிள். இதானே கேக்குற? இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். இது வந்து c, q1 எப்படி எழுதலாம்னா c into v ன்னு எழுதலாம். என்னன்னு போடக்கூடாது, போட்டுக்கோ 6 minus x ன்னு போட்டீங்கன்னா திரும்ப அது எல்லாமே 2 minus x and this will be 3 minus x ன்னு வரும். பொட்டன்ஷியல் நெகட்டிவ்ல வரும், அவ்வளவுதான். சார் 13 சார்? சாரி சார், 13. 40. ஆன்சர் இஸ் 4 point something, 4.45 ன்னு வரும், which is 49/11 ஃபிராக்ஷன்ல தான் வரும். எதுடா இது ஆக்சுவலி வந்து டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் மாதிரி தான் நான் இங்க சூஸ் பண்ணியிருக்கேன். அங்க உனக்கு ஆப்ஷன்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படி நீ மென்ஷன் பண்ண போகுது. இது நாட் an அப்ஜெக்டிவ், ஆக்சுவலி டிஸ்கிரிப்டிவா நீ எப்படி எடுத்துட்டு வருவேன்ற அந்த ஒரு கொஸ்டின், அதனால. ஆமா சார், இங்க வந்து ஜங்ஷன்ல கரண்ட் வில் பி, இங்க வந்து மொத்தமா சேர்த்து சார்ஜ் சம்மேஷன் ஆஃப் ஆல் த சார்ஜஸ் 0 அந்த ஜங்ஷன். entering will be equal to exiting, கரெக்டா? இங்க என்டர் ஆகிறது பிளஸ் q, வெளில போறது மைனஸ் q மைனஸ் 1 இருக்கும். எல்லாரையும் சம்மர் பண்ணீங்கன்னா 0 தான். Right, this question. Circuit has a section AB shown in the figure. EMF of a cell. EMF means electromotive force. This in detail will be studying it. Nothing but a potential of the battery. All right? And is 10 volt and capacitor C1, C2 they are given. Potential difference mottama this is 5 volt ன்னு கொடுத்துட்டாங்க. They have been maintained. Find the charge on the capacitor. ரெண்டு capacitor இருக்கு. So நீ வந்து charge எவ்வளவுன்னு நீ கண்டுபிடிக்கணும். நடுவுல பேட்டரி, ரெண்டு சைட் கெப்பாசிட்டர், அந்த எண்ட்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மொத்தமா சேர்த்து கொடுத்துருக்கான். ஸோ இங்க வந்து நம்மளால லூப் கிரியேட் பண்ண முடியாது, கரெக்டா? ஆனா ஏதாச்சும் ஒரு எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எண்ட்ல போய் எண்ட் பண்ண முடியும். ஐ மீன் we can write it in terms of a and b. அப்போ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எவ்வளவு? b a ன்னு எடுத்துக்கவா? அடுத்து இங்க வரும்போது now you have to choose the positive plate எது, நெகட்டிவ் பிளேட் எது. now tell me what is the positive plate here, negative plate here? left plate என்ன, right plate என்ன? left plate பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஏன்னா இங்க பாரு பேட்டரி பாரு ஸ்பின் கனெக்ட், நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்டட். சோ இத பாசிட்டிவ் எடுத்தனா that will be negative. இப்போ அந்த பிளேட்டுக்கு சொல்லு, left is positive and this is negative. புரிஞ்சுதா? ரைட். now you have to find out லூப் இப்படி எடு. ரைட். now one more thing, சார்ஜ் என்னவா இருக்கும்? q1 q2 ன்னு இருக்குமா இல்ல சேம் சார்ஜா? சேம் சார்ஜ் தானே. இங்க இருக்கிற பேட்டரி this is the potential difference, கரெக்ட்டா? q தான் டிராவல் ஆக போகுது இங்க இருந்து மொத்தமா. புரிஞ்சுதா? நடுவுல எந்த வேற எதுவும் கெப்பாசிட்டரும் இல்ல, பிரான்ச்சஸ் எதுவுமே கிடையாது, ரைட்? ஒரே பிரான்ச் தான். now find it. Yes sir.
சார்ஜடா -10 most of 10 is correct. Then minus so I can first இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் from left hand side. Let me start. This is potential at A, so VA ன்னு எடுத்துக்கிட்டேன், right? Plus or minus அடுத்து plus to minus, so it has been decreasing, so it will be minus potential எப்படி எழுதலாம் in terms of capacitance? Q by C, so Q by C value is 1. கரெக்டா? நெக்ஸ்ட் இந்த பேட்டரி டெர்மினல் எப்படி போற, சாரி, நெகட்டிவ் டு பாசிட்டிவ், so இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா? இன்க்ரீசிங், so plus 10 volt. அடுத்து இங்க minus Q by 2, which will be equal to VB. VB இந்த சைடு எழுதிடக்கூடாது, மொத்தமா 0 ஆகாது, ரைட்? so இந்த எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி which will be equal to E. Now you can rearrange this. Rearrange பண்ணினா என்ன ஆகும்? This will be VA minus VB will be equal to Q by 2 plus Q, so 3Q by 2 minus 10 ன்னு இருக்கும், கரெக்டா? so potential difference உனக்கு எவ்வளோ 5 ன்னு சொல்லி கொடுத்துட்டான். so VAB is equal to 5 volt. அப்பனா the potential difference between A and B is 5 volt. Now this will be 5 to 15 will be equal to 3Q by 2 5, so Q is equal to 10. 10 இது மைக்ரோ ஃபாரட்ல இருக்கனால இது வந்து மைக்ரோ கூலும்ல இருக்கும், right? so this will be your charge on the capacitor. yes ma'am. எழுதுறா மொத்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆக்சுவலி எப்படி வருதுன்னா இந்த இதுல இருந்து உனக்கு ஃப்ளோ ஆகி இங்க போய் முடியற, கரெக்டா? சோ இதெல்லாம் சேர்த்து which will be equal to that நான் முடிக்கிறேன், புரிஞ்சுதா? I can't able to add it here. அப்ப மொத்தமா சேர்த்து 0வா? எப்ப மொத்தமா சேர்த்து 0 வரும்னா க்ளோஸ் லூப்பா இருக்கணும். அப்படி பண்ணணும். சோ AB ன்னு கொடுத்தது வந்து இட்ஸ் a potential difference maintained between A. Right sir, this has got more than one battery. 3 battery இருக்கு, 3 capacitance இருக்கு. You are asked to find out what is the potential difference between 1 2. ஓகேவா? ரைட். அண்ட் ஐ வில் கிவ் அ ஹிண்ட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டரிஸ் கேட்டா, ஐ மீன் பேட்டரிஸ் வந்து கொடுத்தாங்கன்னா, மோர் தென் 1 பேட்டரி கொடுத்தாங்கன்னா, யூ ஜஸ்ட் டேக் அ சார்ஜ் ஃப்ளோ ஃப்ரம் த பேட்டரி ஹூ ஹஸ் காட் மோர் இஎம்எஃப் பொட்டன்ஷியல். எங்க இருந்து ஆரம்பிக்கணும் இப்போ? எங்க இருந்து? 24ல இருந்து ஆரம்பிங்க. ஸோ நவ் யூ நோ த கான்செப்ட், ரைட்? இங்க இருந்து சப்போஸ் Q சார்ஜ் போயிருச்சுன்னா இங்க ஒரு பிரான்ச் வருது, கரெக்டா? ஸோ பிரான்ச் வரும்போது தேர் ஃபர்தர் மோர் சார்ஜஸ் வில் பி ஸ்பிளிட்டட். ஸோ ஷல் ஐ டேக் திஸ் அஸ் எக்ஸ்? இது எவ்வளவா இருக்கும்? அண்ட்
ஒன் மோர் திங், நீங்க எல்லா இடத்துலயுமே ஈக்குவேஷன் நீ பண்ண போற, புரிஞ்சுதா? எத்தனை லூப் இங்க ஃபார்ம் பண்ணலாம்? 2 லூப் ஃபார்ம் பண்ணலாமா? மேல ஒரு லூப், கீழே ஒரு லூப், கரெக்டா? ஸோ லூப் ஃபார்ம் பண்ணும் போதும் உன்னோட அன்னோன்ஸ் கம்மியா இருந்தா இட் வில் பி பெட்டர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க அன்னோன் யாரு? கியூவும் எக்ஸும். அப்ப இங்க நான் என்ன எழுதலாம்? ஒய்ன்னு போட்டேன்னா எத்தனை அன்னோன் ஆயிரும்? 3 அன்னோனா இருக்கும். ஈக்குவேஷன் எத்தனை கண்டுபிடிக்கணும்? 3 ஈக்குவேஷன். லூப் எவ்வளவு இருக்கு? then which will be easier for you. So less the number of unknowns, it will be better. So நான் இங்க சப்போஸ் நான் Q1 ன்னு எடுத்திருந்தாலுமே இங்க x போட்டு Q1 மைனஸ் x ன்னு போடும். ஏன்னா மீதி சார்ஜ் தான் இங்க போட போகுது, கரெக்டா? இது Q1 x போயிடுச்சு, இது வந்து Q1 Q மைனஸ் x. ஆக மொத்தம் இப்பயுமே உனக்கு எத்தனை அன்னோன் இருக்கு? 2 அன்னோன் தான். Now find it out. Potential. பொட்டன்ஷியல் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எங்க டு எங்கன்னு பாத்துக்கோ. பொட்டன்ஷியல் எங்க இருந்து எங்க கண்டுபிடிக்கணும்? B1க்கும் 2க்கும் நடுவுல, கரெக்டா? ஃபர்ஸ்ட் இத ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிடலாமா? வாட் இஸ் தி ஈக்குவேஷன்? சொல்லுங்கடா. ஈக்குவேஷன் எப்படி எடுக்கலாம்? B1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணவா? B1 அண்ட் இது எவ்வளவு? நெகட்டிவ் பாசிட்டிவ், இன்க்ரீஸா டிக்ரீஸா? பிளஸ் 12, கரெக்டா? நவ் இந்த பிளேட் அகைன் ஹியர் தி ப்ராப்ளம் வில் பி கமிங். பாசிட்டிவ் பிளேட்டா நெகட்டிவ் பிளேட்டா? சார்ஜ் எங்க டு எங்க போகும்? So this is positive and this is negative, கரெக்ட் தானே? now tell me, drop or increase? Increase. Plus x by 2, q by c தானே? potential x by 2 which will be equal to v2, கரெக்டா? now potential difference தானே கண்டுபிடிக்கணும். v1 minus v2 will be equal to x by 2 minus x by 2 minus 12. இப்போ நீ யாரை கண்டுபிடிச்சா போதும்? யாரை கண்டுபிடிக்கணும்? எங்க அன்னோன் என்ன? x மட்டும் தான். x மட்டும் ஃபைண்ட் அவுட். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்க மேல ஒரு லூப் எடுத்துக்கோ, கீழ ஒரு லூப் எடுத்துக்கோ. from there find out the x first and substitute in this equation. yes sir, சிவகுமார். நீ எந்த லூப் எடுக்க? எத்தனை லூப்னா க்ளோஸ்டா இருக்கணும், அதான் லூப், ஓகேவா? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ற லூப்? 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா எங்க கீழே வரியா? இப்படி கிளாக் வைஸ் சுத்துறியோ இல்ல ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துறியோ, அது உன் இஷ்டம், ரைட்? ஸோ இப்படி நீங்க வந்து இங்க முடிக்கிறீங்கன்னா எல்லாமே வருமே. 12 வோல்ட் வரும், இந்த சி வரும், இந்த சி வரும், இந்த 24 வரும்ல. அதே மாதிரி அதே மேல எழுப்பி சொல்லு சொல்லு. இது ஸ்ட்ரெயிட் லைன்ல நான் இது இன்னும் நான் லூப்பே ஃபார்ம் பண்ணலையே. எனக்கு பொட்டன்ஷியல் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். டே போன கொஸ்டின் இருந்தியா இல்லையா? அப்புறம் என்ன போன கொஸ்டின் இப்படிதானே ஸ்ட்ரெயிட் லைனுக்கு தானே கண்டுபிடிச்சோம். அதனால தானே VA will be equal to VBன்னு போட்டோம். அதேதான் இங்கேயும் V1 இந்த சைடு இருக்கு, V2 இந்த சைடு இருக்கு. ஆனா எனக்கு X வேணும்னா நான் 2 லூப் எடுத்து X என்னன்னு கண்டுபிடிச்சுதான் நான் கண்டுபிடிக்க முடியும். ஆமா சார், ஆமா சார், அதான் நான் சொன்னேன். யாராச்சும் ஒருத்தர் எடுத்துக்கோ. எந்த பேட்டரி எடுக்க சொன்னேன்? எங்க இருந்து சார்ஜ் எடுத்தோம்? அப்ப 24 வச்சுதான் நான் கன்சிடர் பண்ண முடியும். டோன்ட் டேக் இட். அப்ப நான் இங்கேயும் பாசிட்டிவ் போட்டு இதுக்கும் பாசிட்டிவ் என்னால போட முடியாது. 24 தான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அங்க இருந்து சார்ஜ் எடுத்து அவ்வளவுதான். இங்க இருந்து நீ எடுக்கலாம். இங்க இருந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, இப்பதானே சார்ஜ் போகும். அப்ப இங்க சார்ஜ் ரிசீவ் ஆகும், இங்க அவனுக்கு தரும். கரெக்டா? தரும் போது இங்க இது பாசிட்டிவ் ஆயிடும், இது நெகட்டிவ் ஆயிடும். அப்படின்னு எடுக்கலாம். ஒண்ணுதான் சேஞ்ச் ஆகும் கடைசியா, பிளஸ் மைனஸ் மட்டும் தான் மாறும்.
சார் எஸ் சார் குஹன் சார் எப்படி சார் இந்த இது ஈக்குவேஷன் எடுக்கிறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா? எஸ் சார். இது 1 கரெக்டா? பொட்டன்ஷியல் V1 ன்னு போட்டேன். ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் அப்போ இருந்தியா? இந்த இது அப்போ எஸ் சார். இதே தான் நான் அங்க பண்ணியிருக்கேன். இதே தான் நாங்க அப்ளை பண்ணியிருக்கேன். பேட்டரி எப்பெல்லாம் கிராஸ் பண்றியோ பிளஸ் டு மைனஸ் கிராஸ் பண்றீங்கன்னா மைனஸ் வின்னு போடணும். மைனஸ் டு பிளஸ் கிராஸ் பண்றீங்கன்னா பிளஸ் வின்னு போடணும். இது பேட்டரிக்கு. கெப்பாசிட்டன்ஸ்க்கு பிளஸ் டு மைனஸ் பண்றீங்கன்னா மைனஸ் கியூ பை சின்னு எழுதணும். அதுவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் தான் நீ எழுதுற. ரைட்? ஸோ சார்ஜ் பெர் கூலும் சார்ஜ் பெர் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் பொட்டன்ஷியல். கரெக்டா? அப்ப இது போடுற. இதே இது இங்க பாசிட்டிவ் பிளேட்ல இருந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போடுச்சுன்னா பிளஸ் கியூ பை சி. டிராப் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா? இதே தான் ஐ ஹவ் அப்ளைட் ஹியர். இப்படி தானே போட்டிருக்கோம். கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம்? திஸ் இஸ் பாசிட்டிவ், இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்ப டிராப் ஆகுமா இல்ல அதிக ரைஸ் ஆகும்? அதனால தான் பிளஸ் 12 போட்டேன். ஓகேவா? அடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ். கரெக்டா? அப்ப அதுவும் ரைஸ். ஆனா இங்க போய் நான் லூப் ஃபார்ம் பண்ணல, அங்க போய் எண்ட் ஆயிருது. அதனால ஈக்குவல் டு போட்டு அங்க V2 போடுறோம். ஓகே சார். சார் ஆன்சர் நெகட்டிவ்ல வருதா சார்? V12 பிரசன்ட் 25 சொல்றா சிவகணேஷ். சார் ஆன்சர் நெகட்டிவ்லயா சார் இருக்கு? V12 நெகட்டிவ்ல வந்தாலும் பிரச்சனை இல்ல சார். -32 வருது சார். -32 லெட்ஸ் செக் சார். -84 இது சார்ஜ் சொல்றியா இல்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்? சார்ஜ் மட்டும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நீ எதனா சொல்ற சிவகணேஷ்? சார் நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சார்ஜ் 14 வந்துச்சு. உனக்கு -42 32 வருதா? -32 சார். ஓகே. உனக்கு எவ்வளவு? -6. ரைட். Tell me. இந்த இதுக்கு ஓகே. அண்ட் வாட் அபௌட் தி சார்ஜஸ் ஹியர்? இது வந்து பிளஸ் Q அண்ட் இது வந்து -Q. கரெக்ட்டா? நான் இந்த பிளேட்டுக்கு சொல்லு. எது பிளஸ்ஸா இருக்கும்? லெஃப்ட் பிளேட் எவ்வளோ? ரைட் பிளேட் எவ்வளோ? லெஃப்ட் பிளேட் இஸ் நெகட்டிவ், ரைட் பிளேட் இஸ் பாசிட்டிவ். தன்னா எல்லா பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் முடிஞ்சிருச்சா? நவ யூ ஹேவ் டு மேக் அ லூப். லூப்னா என்னது? ஃபர்ஸ்ட் லெட் மீ டேக் திஸ் லூப். கிளாக் வைஸ் எடுக்கவா? ரைட்? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ரைஸா டிக்ரீஸா? ரைஸ். கரெக்ட்? ஸோ இட் வில் பி 6 வோல்ட். இங்க ரைஸ் பிளஸ் பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ்க்கு எப்படி எழுதுவோம்? Q by C. Q என்னது? ஸோ Q minus X divided by C வந்து 4. நெக்ஸ்ட் இந்த லூப் முடிஞ்சிச்சா? மேல அப்பர் பிரான்ச் முடிஞ்சு, இப்ப லோயர் பிரான்ச். இங்க வரும்போது பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போ வந்து மைனஸ் X by 2. இங்க பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ இட் வில் பி -12. திரும்ப இங்க வந்து இங்கே வந்து எண்ட் ஆவியா? ஸோ ஓவரால் இட் வில் பி ஈக்குவல் டு 0. V1 இங்க எண்ட் ஆகல, இல்ல லூப் தானே மேக் பண்ற. புரிஞ்சுதா? Now comes the second loop. So first let it be equation 2, equation 3. Loop எடுத்துக்கவா? Right? -2 plus. So it will be +12. அப்புறம் திரும்ப -2 plus. So it will be plus X by 2. கரெக்டா? அடுத்து யாரு? -2 plus Q by 1. திரும்ப இங்க வரும்போது பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகுது. ஸோ இட் வில் பி டிக்ரீசிங். ஸோ -24. திரும்ப சுத்தி இதே இடத்துல எண்ட் ஆக. ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு 0. தேர்ட் ஈக்குவேஷனா? 2 unknowns, 2 equations have been there. இது இல்ல, இது வந்து தனியா இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2 unknowns have been there, 2 equations have been there. From here you have to find out the X value.
சார் -32 -32 இல்ல சார். எக்ஸ் எக்ஸ் வேல்யூ உனக்கு என்ன கிடைக்குது? -40 -40. Let's check sir once again. Q/4. இங்கே add பண்ண பண்ற 2x 4x. So this will be of -6. வருது. Equation வந்து okay. So Q 12 minus yeah, so it is 3x. X is equal to 24/7 வருது. X 24/7 னா V1 minus V2 will be equal to sorry one second sir. -24/7 ஆகும். இங்க மைனஸ் எப்பயுமே இருக்கும். -q -x/2 -7/2 so -24/7. இது ஒரு ஈக்குவேஷன். இந்த மாதிரி இது 2 ஈக்குவேஷன். எக்ஸோட வேல்யூ இங்க கண்டுபிடிச்சாச்சு. பிளஸ் ஆயிடுமா? minus 72 x -72/7 வரும்ல. சார் எஸ் சார். சார் லூப்ல எடுக்காம மூணுமே அந்த எண்ட் டு எண்ட் வச்சும் நம்ம ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணலாம்ல சார்? எண்ட் டு எண்ட் எடுத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி சேமா இருக்கும்? நீ தானே சொல்ற இந்த எண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்த மாதிரி இந்த எண்டும் கரெக்ட்டா? அது 1 to 2 மூணு வேல நம்ம எடுக்கலாம்ல சார்? அப்படி எடுத்து ஈக்குவேட் பண்ண கூடாது. V1 to V2 ன்னு எடுப்ப. அப்ப இங்க வந்து V3 to V4 ன்னு எடுப்பியா? இல்ல சார், V1 to V2 தான் நான் சொல்றேன். டாப் அந்த மூணு வேல சேமா வராதுடா. எப்படி சேமா வரும்? நீ ஏதாச்சும் ஒரு பேட்டரி வச்சிருந்தீங்கன்னா பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். இங்க எனக்கு டிஃபரன்ஸே வேற இல்ல. இது 6 இது 0வா இருக்கும்.
0 to 6 வோல்ட், இது 0 to 12 வோல்ட். பொட்டன்ஷியல் எல்லாமே வேற வேற இல்ல. எண்ட்ல ஈக்குவலா தானே சார் இருக்கும் அந்த 1 and 2 பாயிண்ட்ல. ஈக்குவலா இருக்காது சார். இங்க 1ல 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இங்க 12 இருக்கும், இங்க 6 இருக்கு. கரெக்டா? எஸ் சார். இது எப்படி 1 ஆகும்? ஓகே சார். -72 யாருக்குமே வரலையா? 72/7 உங்களுக்கு என்ன வந்துச்சு அகிலேஷ்? இதான் வந்துச்சா உனக்குடா? ஹலோ ஈக்குவேஷன்ஸ் அப்புறம் எப்படி -8 v1 - v2 is +12 சார் வந்துருச்சு சார். -x/2. Correct sir. Right sir, listen here. So we have created two equations. This is second equation, this is third equation, only based upon the loops, right? In the rendu loopiyum vandu we are just making it a simplified panni. I am having it as these two equations, right? This first loop ana create ana equation, this second loop ala create ana equation. Unknown remove pannom, correct? Either one of the equation. So ellathiyum multiplied by minus pannena, this will become minus of minus plus q minus q will get cancelled out, and this will be -3x minus x/2 no, which is equal to 6 minus 7x/2, which will be equal to 24 minus 12, it will be 12. So உனக்கு x ஓட value you will get it. இந்த x ஓட value எடுத்துட்டு போய் நம்ம எங்க கண்டுபிடிக்கணும்? Actually we are asked to find out what potential difference. Potential difference இதானே, v1 minus will be equal to minus x/2. x ஓட value எவ்வளவு? 24/7. மைனஸும் மைனஸும் சேர்ந்து plus ஆயிடும். So here I have written it here. So 24/14 னு வரும். Correct? So I can write this as 12/7 minus 12. So potential difference will be -72/7. Final answer. ஏன் மைனஸ்ல வருதுன்னா actually the potential will be அப்பனா greater இங்க இருக்குன்னு அர்த்தம். இப்படி வச்சு கிரியேட் பண்ணி பண்ணலாம். இல்ல with respect to q 12 volt also you can do. So உனக்கு வேல்யூ பிளஸ் இல்ல நெகட்டிவ் வருமே தவிர இட்ஸ் ஆன்சர் மொத்தமா மாறாது. ரைட்? So this is about the loop and Kirchhoff law இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். And this will be helpful for your next chapter also. கெபாசிட்டன்ஸ்க்கு பதிலா ரெசிஸ்டர் வரும், அவ்வளவுதான். ரெசிஸ்டர் எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல். அங்க Q எடுப்போம், சாரி இங்க Q எடுப்போம், அங்க வந்து கரண்ட் எடுப்போம், I எடுப்போம். So whenever it is passing through a resistor, potential will be Ohm's law V is equal to அவ்வளவுதான், IR நம்ம அங்க மென்ஷன் பண்ணுவோம். ரைட்? Circuit. Right, sir. So this is a question which is being based upon your equivalent capacitor. Normally ஒரு capacitor base பண்ணி, but instead of making this as a capacitor, we call this as a line diagram. ஒரு capacitor line. So this is one capacitor, B is a capacitor, C is a capacitor, D is one capacitor. Right? This is the gap between them. Now என்ன கேட்பாங்கன்னா,
here it is being connected, B is being connected with, connected என்ன அர்த்தம், ஒரு சும்மா ஒரு வயரை வச்சு கனெக்ட் பண்ணிருக்காங்க. so wire வச்சு கனெக்ட் பண்ணால we call that as a short circuit diagram, right? Now this is the distance between each capacitor. so இந்த ரெண்டு பிளேட்டுக்கு, so each line denotes a plate. first plate, second plate, distance between them D. third plate க்கு second plate க்கு D, fourth plate க்கு second plate க்கு D. now how will you be able to solve such kind of question? so இந்த மாதிரி எடுத்தோனே கேட்டாங்கன்னா you have to just number the plates. எவ்வளவு மொத்தமா எத்தனை சைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு starting from here 1 2 3 4 5 6 starting from here. so இந்த பிளேட்ல இருந்து நீ ஆரம்பிப்ப. so 1 2 3 4 5 6. now next comes your redraw this diagram. அவ்வளவுதான். redraw பண்ணா என்ன வரணும், இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் பிளேட், ரைட்? ஃபர்ஸ்ட் பிளேட்டுக்கும் செகண்ட் பிளேட்டுக்கும் கேப் இருக்கா? this is your second plate, distance between them is D. அதை விட்டுரு, அது எல்லாத்துக்குமே D தான், ரைட்? நெக்ஸ்ட் யாருக்கு கேப் இருக்கு? 3 க்கு 4 க்கு. and the second plate is connected with what? third plate connected with இது 3 இது 4, correct? next they are asking about 4 5. இவங்க ரெண்டு பேரும் I mean there is no gap between them. so அதனால வந்து it's been fourth plate is connected with the 5 and இவன் வந்து 6, and this is a circuit which has been done, right? now எப்படி இத வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க, யாருக்கும் கனெக்ட் பண்ணிருக்காங்க? D க்கும் B க்கும் they have connected, right? D ன்றது என்ன பிளேட்? 6. 6ல இருந்து எங்க கனெக்ட் ஆகுது? 2 க்கும் 3 க்கும் நடுவுல. so this is the condition, correct? now how you just draw this? B க்கும் wait, A க்கும் B க்கும், B is the potential. they are asking about what? between A and C. this is B, this is B, 4 5 க்கு நடுவுல தான் C, correct? so they are asking the potential only between equivalent capacitance between A and C. A and C, A க்கும் and A is here, right? A க்கும் C க்கும் you have to just find out the capacitance. now நல்லா பாத்துக்கோ, இந்த இடத்துல வந்து you are just finding out this is of a B and this is also B, correct? நடுவுல this is of your C value. now how can I just redraw this diagram? already redraw பண்ணி தான் வரைஞ்சிருக்கேன். சொல்லுங்க சார், கரெக்ட்? இங்க டிஃபரெண்ட் ஆகுது இல்ல, ஒரே மொத்தமா சேர்த்து they are not asking about A B க்கும் B க்கும் அவங்க கேட்கல, A க்கும் C க்கும் மொத்தமா சேர்த்து எனக்கு எவ்வளவு, அப்ப இங்க வந்து டிவைட் ஆயிருக்கு, கரெக்டா? this is of BC and this is BC தானே, அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்னது பொட்டன்ஷியல்? சேமா, parallel சீரிஸா? how will you redraw this? ஓகேடா, A ல இருந்து வரையற, கரெக்டா? this is your A plate. now இங்க B வருது, கரெக்டா? இந்த பிளேட் வரைஞ்சு முடிச்சிட்டு now what is the next plate? B and C. A ல இருந்து B க்கு எண்ட் ஆயிடுச்சு, முடிச்சு. now B and C. now tell me, B and C க்கு இங்க ஒரு பிளேட், அங்க C ன்னு எண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பிளேட், அப்ப இதுவும் வரைஞ்சு முடிச்சு. நெக்ஸ்ட் பிளேட் C and D க்கு இருக்கு, அப்போ C and B, C and கரெக்டா? and they are asking for A to C. இவன் சீரிஸ்ல இருக்கான், I mean these two are in parallel. எல்லாருக்கும் வேல்யூ எவ்வளோ? லென்த் கொடுத்துருக்கான், பிரெத் கொடுத்துருக்கான். length and breadth they have given for finding out the area, and the distance between them is D. so capacitance formula is equal to A epsilon naught by D. எல்லாத்துக்கும் ஏரியா சேமா இருக்குமா? epsilon naught சேமா இருக்குமா? distance between them சேம் தானே, அப்ப எல்லாருக்குமே வேல்யூ என்ன? C ன்னு எடுக்கலாமா? C C C. now again இது C ஆ இருக்கும், இவங்க ரெண்டு பேர் parallel இருந்தா 2C. now this will be 2C by 3. now C equivalent will be equal. இப்போ இவங்க ரெண்டு பேர் சீரிஸ், அப்ப 1 by C plus 1 by 2C, அத ரெசிப்ரோக்கல் எடுத்து போடணும். so you will get it as 2C by 3. 3C by 3. yes sir,
6. 6 ஒரு நிமிஷம் தான். 2/3 சியோட வேல்யூ என்ன? ஏரியா. கரெக்ட் சார், 2 இஸ் கரெக்ட். ஏரியா என்னது? லென்த் இன்டூ பிரெத், 2 இன்டூ 3/2. ஸோ 2 இன்டூ 3/2. ஏ எஃப்சல் நாட் பை டி. டி வேல்யூ கொடுத்துருக்கானா? எதுவும் இல்லை, அப்படியே தான் எழுதணும். இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சு, 3யும் 3யும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் 2 எஃப்சல் நாட் பை டி. எக்ஸோட வேல்யூஸ் 2. சார் யூனிட் மீட்டருக்கு மாத்தணும்ல எந்த இதுரா? ஏரியாக்கு சார், சென்டிமீட்டர்ல தானே கொடுத்துருக்காங்க. இல்ல அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஓ சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கானா? டிஎஸ் டி நமக்கு தெரியாது. 2c into the power -4 இருக்கும் divided by d d d d. சார் டி எதுக்கு சார்? அதான் எக்ஸ் எஃப் சொல்லலாம் டி கொடுத்துறாங்க சார். ஆமா சார். இல்ல யூனிட்ஸ் பத்தி கேக்குறான். லைக் டிக்கு வந்து வெதர் வில் பி ரைட்டிங், ஏன்னா இது ரெண்டும் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கான். வாட் அபவுட் டி? டி சென்டிமீட்டரா? அப்படியே இருந்தாலுமே யூ வில் கெட் இட் அஸ் சென்டிமீட்டர் தான் 10 to the power -2, திரும்ப 10 to the power -2ன்னு வரும். நியரஸ்ட் இன்டிஜர், why they have given it nearest integer? சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டரா இருக்கணும். I will recheck this question, sir, whether they are given in centimeter or meter. Check பண்ணிட்டு சொல்றேன் சிவகணே. ஓகே. புக் ஆன்சர் என்ன? 0வா 2வா? I'll check and tell, sir. Right, sir. So with this, I will end up this class. Right, sir. Yeah, that's all, sir. சார் Thursday all கிளாஸ் இருக்கா இல்லையா சார்? இல்ல சார், லீவ் சார். Thursday is a holiday, sir. May 1 தான Thursday. So holiday, sir. No class. ஓகே சார். Same time. Yes, sir. ஸ்பெஷல் கிளாஸ் ஆடா? ஸ்பெஷல் கிளாஸா? ஆள் இல்ல. வேணாம், இல்ல கடைசி மாசம் பாரு, டிசம்பர்ல ஒண்ணு கேக்குறேன், அப்ப தெரியும். வர முடியாது. Right, sir. Online students, you can leave the meeting. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you.